சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. இபிஎஸ் தரப்பினர் ஒரு பிரிவாகவும், வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் ஒரு பிரிவாகவும் எம்எல்ஏக்கள் பிரிந்தனர். சட்டசபையில் இது அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது. த.வே.க. அரசின் நம்பிக்கை கோரும் ஓட்டெடுப்பில் வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவாக ஓட்டு போட்டனர். இதன் பலனாக வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு த.வே.க. அமைச்சரவையில் இடம் உண்டு என பேசப்பட்டது. ஆனால் கொறடா உத்தரவை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இபிஎஸ் தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். வேலுமணி தரப்பிலும் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. மனுக்கள் மீதான ஆய்வு பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கூறியிருந்தார். த.வே.க. கூட்டணியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது. நேரம் செல்ல செல்ல எம்எல்ஏக்கள் இடமாற துவங்கினர். வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் 5 பேர் இபிஎஸ் அணியில் ஐக்கியமாகினர். இன்னொரு பக்கம் 4 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து த.வே.க.வில் சேர்ந்தனர். இன்று ஓசூர் அதிமுக எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி இபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அவர் மீதான நடவடிக்கையை கைவிடும்படி இபிஎஸ் தரப்பினர் சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்து விட்டனர். பாலகிருஷ்ண ரெட்டி அணி மாறியதால் இபிஎஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் பலம் 28ஆக அதிகரித்துள்ளது. வேலுமணி தரப்பினர் எண்ணிக்கை 15ஆக உள்ளது. தங்கள் தரப்பில் பலவீனம் அதிகரித்ததாலும் பலர் த.வே.க.வுக்கு அணி மாறுவதாலும் இபிஎஸ் உடன் சமாதான பேச்சு நடத்த வேலுமணி தரப்பினர் முன்வந்ததாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், எம்எல்ஏக்கள் அருண்மொழி தேவன், ரவி மனோகரன், திருத்தணி ஹரி ஆகியோர் சென்னையில் இபிஎஸ் வீட்டுக்கு சென்றனர். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிகிறது. விரைவில் இரு தரப்பினரும் கட்சி ஒன்றிணையும் உடன்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளனர் என கூறப்படுகிறது. ஆனால் வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் இபிஎஸ் உடன் பேசவில்லை. அறிவிப்பு வெளியிடுவது இதனால் தாமதமாகி வருவதாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர்.